ஜெயிலர் படத்தோட முதல் பாகம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதை தொடர்ந்து அதே குதூகலத்தோட இரண்டாம் பாகத்தை இயக்கி வர்றாரு நெல்சன் திலீப் குமார். பேன் இண்டியா படம் அப்படிங்கிற சொல்லுக்கு மிக பொருத்தமா உருவான இந்த திரைப்படம் ரசிகர்களால கொண்டாடி தீர்க்கப்பட்டுச்சு. ரஜினியோட சமீபத்திய படங்கள்ல மிகப்பெரிய வெற்றி படமான இது சுமாரா 600 கோடி ரூபாய் வசூலையும் குவிச்ச நிலையில இரண்டாம் பாகத்தை இயக்கி வர்றாரு நெல்சன் திலீப் குமார். மோகன்லால், சிவராஜ்குமார், ஃபஹத் ஃபாசில், எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்ட பல பேர் நடிச்சிட்டு வர்ற நிலையில கோவாவில ஷூட்டிங் நடந்துட்டு வருது. இந்த நிலையில தான் படத்துல நடிகர் சந்தானமும் கைகோர்த்து இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. கடந்த சில வருஷமா சோலோ ஹீரோவாக நடிச்சிட்டு வரக்கூடிய சந்தானம் காமெடி கதாபாத்திரம் போன்ற துணை கதாபாத்திரங்களை தவிர்த்துட்டே வந்தாரு. காரணம், தன்னை ஹீரோவா ஸ்டடி பண்ணிக்க சந்தானத்தோட மெனக்கடல் பெருசா இருந்துச்சு. இப்படியான சூழல தான் சிம்புவோட 49 படத்துல முக்கியத்துவம் வாய்ந்த பாத்திரத்துல சந்தானம் நடிக்க ஒத்துக்கிட்டதா சொல்லப்படுது. இறுதியில படமே நிறுத்தி வைக்கப்பட்டதா சொல்லப்பட்ட நிலையில ஜெயிலர் 2ல இணைந்திருக்கிறதாவும் இன்னும் அவர் தொடர்புடைய காட்சிகள் படமாக்கப்படாததாகவும் சொல்லப்படுது. ஜெயிலர் முதல் பாகத்தை போலவே இந்த படத்திலும் கோலிவுட், மோலிவுட் மற்றும் டோலிவுட் நட்சத்திரங்கள் நடிக்கும் நிலையில யூடியூபர்கள் பல பேரும் படத்துல இணைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. ரஜினியோட வேட்டையன், கூலி படங்கள் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில ஜெயிலர் 2 மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.